புதியமான வளர்ச்சிக்கு தேவையான சில காரியங்களை சகோதரர் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்களிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள நாம் எல்லாருமே இங்கே கூடி வரோம். ஸோ அது ரொம்ப பயனுள்ளதாக தேவன் நமக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பயனுள்ளதாக இருக்கக்கூடியதை நம்ம செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய காரியத்தை கூட நம்ம முயற்சிக்கிட்டோம்னா அது இன்னும் ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தின் காரியமாக கூட இருக்கலாம் சகோதரர்களே. ஸோ இந்த வண்ணமாக இந்த நாளிலே கூட நாம் கிறிஸ்துவினுடைய இந்த ஒரு வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது நம்ம இப்போ எந்த ஒரு சாப்டரில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே 3rd சாப்டரில் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கலிலேயால செய்யக்கூடிய ஒரு ஊழியங்கள் தான். ஓகேங்களா? ஸோ கலிலேயால அவர் ஏறத்தாழ அநேக நாட்கள் அவர் கலிலேயால ஊழியத்தை செய்தார். ஸோ அந்த காரியங்களை அவர் செய்யும் போது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் சகோதரருடைய எழுத்துக்களை அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இசைவா அதை கொண்டு வந்து அதை அந்த காலப்பகுதியில் என்னெல்லாம் காரியங்கள் பேசப்பட்டதோ, என்ன விஷயங்கள் குறித்து சகோதரர் விரிவாக பேசியிருக்கிறாரோ அதையெல்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புஸ்தகமாக நமக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போட்டுட்டாங்க. கலிலேயால செய்திருக்கக்கூடிய ஊழியத்தின் மெசேஜுங்களை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 52 ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார் வெறும் கலிலேயால செய்த இந்த நிகழ்வுகள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நாளில கூட நம்ம எந்த ஒரு காலப்பகுதியில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் எந்த காலப்பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் தீர்க்கதரிசியை அங்கே ஏரோது அரசன் செய்த காரியம், அவரை கொல்லுங்க சில விஷயங்கள், அதுதான் அந்த ஒரு கால சமயத்துக்குள்ள சகோதரன் நம்மளை கொண்டு போறாங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்களை மையப்படுத்தி தான் சகோதரர் இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதியிருக்கிறார். இந்த வசனங்கள்ல வரக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்களை தான் நமக்கு கொஞ்சம் என்ன பண்றாங்க, நம்ம மனக்கண்களை திறக்கும்படி அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தின் ஆழங்களையும் அந்த இருக்கக்கூடிய சத்தியத்தின் விஷயங்களை நாம புரிந்து கொள்ளும்படி சகோதரர் இந்த எழுத்துக்களை எழுதிருக்கிறத கூட நம்ம கவனிக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கூட நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு தலைப்பு இது. சகோதரி வாசிக்கிறாங்க பாருங்க இந்த தலைப்பை. பேரம் பேசுறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ விலை அதிகமுள்ள பேரம் இல்லைங்களா? இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா பார்கெயின்ஸ் தட் வேர் காஸ்ட்லி இல்லைங்களா? அநேக பேரம் பண்ணாங்க அந்த சமயத்தில். கிரைஸ்டனுடைய கால சமயத்தை பார்க்கும்போது அநேக பேரம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் புரிதல் இல்லைன்னா கூட காம்ப்ரமைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு காரியத்துக்கு இன்னொரு காரியத்தை விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு இந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் லேசாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு, இயேசு கிறிஸ்து அந்த காலப்பகுதியில் இருந்தார். ஸோ அந்த ஒரு நிகழ்வில் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்களும் நமக்கு என்னவா இருக்கணும், ஒரு பாடமாக இருக்காங்க இல்லைங்களா? ஏரோதை வச்சு தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு படிப்பினையை கொடுக்குறாரு. அங்கே யோவான் தீர்க்கதரிசியை வச்சு கூட ஒரு படிப்பினை கொடுக்குறாரு. அங்கே ஏரோதை ஆளியை குறித்து கூட ஒரு படிப்பினை, அங்கே சொலோமியை குறித்து கூட ஒரு படிப்பினை. எல்லாமே ஒவ்வொரு நிகழ்வுகளில் அங்கே நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா அவர்களுடைய விஷயங்கள் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கு. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்றத ஒட்டுமொத்தமாக ஒரு சாராம்சத்தை கூட இந்த தகவல் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ரீப்ரிண்ட்டை கூட நம்ம கவனிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு படிப்பினை. 2 பாகமாக கூட இந்த படிப்பினையை நம்ம பார்க்கலாம். சகோதரி ஆரம்பிக்கிறாங்க, இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் சுமார் 1 வருட காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் சுமார் 1 வருட காலம்தான் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அக்காலத்தில் இவருடைய பிரசங்கம் பாலஸ்தீனா முழுவதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனினும் வீழ்த்தத்தக்க விதத்தில் இத்தாகமானதை யோவான் கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் தவறிவிட்டது. அதாவது பாவத்திற்காக மனம் வருந்தி மனம் திரும்புவதன் மூலம்
இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜனங்களுடைய இருதயத்தை ஆதாயப்படுத்தும் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் தவறிவிட்டது. ஓகே, எங்க எப்படி ஆரம்பிக்கிறார்னா, யோவான் தீர்க்கதரிசியுடைய ஒரு ஊழியத்தை குறித்து சொல்லும் போது நம்ம ஏற்கனவே இந்த ஒரு புஸ்தகத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 11 பாடங்களை யோவான் தீர்க்கதரிசி குறிச்சதான 11 பாடங்களை நம்ம பார்த்தோம். 11 ரீப்ரிண்ட் ஆர்டிகல்ஸ் யோவான் தீர்க்கதரிசி குறித்து ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதுதான் கிரைஸ்ட் வருவதற்கு முன்பதாக யோவான் தீர்க்கதரிசி குறித்து அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, யோவான் தீர்க்கதரிசி அவருடைய ஊழியம் எவ்வளோ நாட்கள் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஏறத்தாழ 1 வருடம் தான் அவருடைய ஊழியத்தை செய்தார். யோசித்து பாருங்க சகோதர சகோதரிகளே, அவருடைய முழு வாழ்க்கைய அவர் என்ன பண்ணிட்டாருங்க, இந்த 1 வருட ஊழியத்துக்காக அவர் அர்ப்பணித்தார். சரிங்களா? அந்த அவர் ஏறத்தாழ அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாசம் பெரியவராக இருந்தார். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடியவர் 1 வருஷ ஊழியத்துக்காக தன்னுடைய பிறப்பிலிருந்து இந்த ஒரு வருட ஊழியத்துக்காக அவரையே தனிமைப்படுத்தினார். இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கும் போது அவங்களுடைய தியாகங்களை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அவங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷனுடைய லைஃப்பை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்லைங்களா? அவர் மேசாயாவுக்கு என்ன பண்றாருங்க, விடத்தை ஆயத்த பண்றார், அந்த வழியை ஆயத்த பண்றதுக்காக தான் வராரு. ஸோ கிரைஸ்ட்னு 3.5 வருஷம் ஒரு ஊழியத்தை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு ஒரே வருஷம் தான் ஊழியம். ஸோ இங்க பிரதர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அவருக்கு தேவன் கொடுத்த பணியில அவர் என்னவா இருந்தார், உண்மையா இருந்தார். இல்லைங்களா? அதான் சொல்றாருங்க, அவர் உண்மையா இருந்தார். ஆனால் அங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, அவர் போதித்த அந்த போதனை, மனம் மாற்றுதலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே என்னவாயிடுச்சுங்க, ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருந்தாரு யோவான் தீர்க்கதரிசி. ஆனாலும் அந்த காரியங்கள் அங்க வந்த நோக்கம் அது என்ன ஆகுங்களா, ஃபுல்ஃபில் ஆகல. இல்லைங்களா? முழு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பக்கூடிய காரியங்கள் அங்க நடக்கல. ஸோ அப்போ யோவான் தீர்க்கதரிசி ஃபெயில்யூரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. அவருக்கு கொடுத்த என்னங்க அந்த பணியில அவர் உண்மையா இருந்தார். ஸோ தேவனுக்கு தெரியாதா அவர் ஒரு வழி அமைத்து கொடுக்கறதுக்கு இவருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு தெரியாதானா? நிச்சயமா அப்படி இல்லை. இல்லைங்களா? தேவனுடைய திட்டத்துல ஒரு வாய்ப்பை அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாருங்க, கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை கொடுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோவான் தீர்க்கதரிசியினுடைய அந்த எச்சரிப்பை அவங்க கேட்காத போயிட்டாங்க. அதுதான் அந்த பாயிண்டை நம்ம கவனிக்க வேண்டியது. கண்டினியூ பண்ணாங்க. யூதஸ் என்னும் வரலாற்று ஆசிரியர் யோவான் மக்ரீஸ் கோட்டையிலுள்ள நிலத்தடியில் கட்டப்பட்ட சிறையில் வைக்கப்பட்டதாக அனுமானிக்கின்றார். கெய்ட் என்பவர் இவர் இருட்டறை அல்லது சிறைகளின் வகைக்குள் குறித்து பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். அநேகமாக இது நான் காசாவில் பார்த்திட்ட இரும்ப பட்டைகளிலான உண்டாக இருக்கலாம். இங்கு சிறையில் அடைக்கப்பட்டவருடைய நபர்கள் உணவு கொண்டு வருவதற்கோ அல்லது பேசுவதற்கோ வரலாம். ஆனால் வாழ்வதற்கோ அல்லது உறங்குவதற்கோ எவ்விதமான சௌகரியங்களும் இல்லை. ஓகே, என்ன கொண்டு வராங்கன்னா, யோவான் தீர்க்கதரிசி சிறையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அங்க ஜோசபஸ் என்ற ஒரு ஆய்வாளர் இதை அதிகமாக எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல இன்னொரு மனுஷன் கிரேக் அப்படின்ற ஒரு వ్యక్తి கூட என்ன சொல்றாருன்னா, காசா பட்டணத்துல பார்த்த சிறையை போலதான் யோவான் தீர்க்கதரிசி அடைக்கப்பட்ட சிறை இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சிறை என்ன ஒரு விஷயத்தை என்னங்க அது இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க கைதிகளை இருப்பாங்க, சந்திக்க போகக்கூடிய நபர்கள் இல்லைங்களா, அவங்க உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். இவங்க அதிகமான காலம் அவங்க கிட்ட செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலைய அங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர்ஸ் அதை பார்த்துக்குவாங்க. அதான் சொல்றாரு, அங்க படுக்கிறதுக்கோ அல்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கோ ஒரு மெத்தையோ ஒரு பெட்டோ எதுவுமே இல்லையா. அங்க என்ன பிளெயின் ஃப்ளோரால. அதால என்ன ஒரு விஷயம்னா, அங்க எந்த மாதிரியான ஒரு நபர்களும் அதிகமாக என்டர்டெயின் பண்றதுக்கு அந்த ஒரு சிறைசாலை அப்படியாப்பட்டதாக இல்லை. ஸோ அந்த நிலைமையில தான் யோவான் தீர்க்கதரிசிய
அங்க சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க ஏரோது. ஸோ இப்படி இருக்கும்போது யோவான் இப்போ ஒரு கேள்வியோடு கிரைஸ்ட் கிட்ட அனுப்புறாரு. இதை நம்ம பார்த்து நம்மளுக்கு தெரிய எல்லாருமே இல்லைங்களா? ஸோ என்னன்னா யோவானுடைய ஒரு சிந்தனை என்னவா இருந்துச்சு அப்படின்னு இப்ப பிரதர் இங்க ஒரு அருமையான ஒரு சிந்தனை கொடுக்கிறாரு, வாசிக்கலாம். வெறும் தனிதான் காணப்படும் ஜெயித்தவர்கள் கூறின விஷயம் யோவான் தன்னுடைய சீஷர்களிடம் வரவிருக்கின்றவர் நீதானோ அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என இயேசுவிடம் கேட்கும்படி சீஷர்களிடம் அவரால் சொல்லி அனுப்பி முடிந்த காரியத்திற்கு இசைவாக காணப்படுகின்றது. யோவான் ஸ்நானனுக்கு வந்தித்த அனுபவங்கள் சில விதங்களில் அவருக்கு ஏமாற்றம் அளிப்பதாக இருப்பினும் நம்முடைய கண்ணோட்டத்தின்படி பிதா நோக்கம் கொண்டிருந்தவைகளை அவர் செய்தார் என்றும் நாம் காண்கின்றோம். என்ன கொண்டு வர்றாருன்னா அந்த சிறைச்சாலையிலே அவர் பட்ட அனுபவத்தை இப்ப என்ன பண்றாங்க இங்க கொண்டு வர்றாரு. ஸோ யோவானுடைய ஒரு மைண்ட் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு எங்க பிரதர் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்காக என் வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணித்தேன் சரிங்களா? ஸோ தேவனுடைய ஊழியத்துக்காக இயேசு கிறிஸ்துவை மெசாயாவா இங்க என்ன பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அங்க அறிவுரைத்தேன். அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் மாறணும்னு இவ்வளோலாம் டெடிக்கேட்டடா நான் வேலை செய்தேன். ஆனா இந்த ஒரு சிறைசாலை அனுபவம் எனக்கு தேவையா இல்லைங்களா? ஒரு டிஸப்பாயிண்டட் கண்டிஷன்ல தான் இந்த ஒரு கேள்வியை கிரைஸ்ட் கிட்ட எழுப்புறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட பிரதர் கொண்டு வராங்க. என்ன டிஸப்பாயிண்டட்னா, இவ்வளோலாம் நான் தியாகம் செய்திருக்கக்கூடிய வேலையில தேவன் எனக்கு இன்னும் ஏன் இந்த விஷயங்களை அனுமதித்திருக்கிறாரு? ஒருவேளை மெசாயா வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து மெசாயாவை யோவான் ஏற்றுக்கொண்டாரு. அப்படி இருக்கும் போது மெசாயா என்ன பண்ண இப்போ என்ன விடுவிக்கணும், மெசாயா எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும், அல்லது தேவன் மெசாயா மூலமா எனக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை இன்னும் நான் செய்யும்படி தேவன் பண்ணியிருக்கணும். அதுதான் அங்க சிஷ்யர்களை அனுப்பி என்ன கேட்கிறாங்க, நீ தான் மெசாயாவா இல்ல வேற யாச்சும் வரணுமா? எதுக்காக அந்த டவுட்னா, மெசாயாவுக்கு இருக்கக்கூடிய வல்லமை, மெசாயாவுக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி எல்லாமே யோவான் தீர்க்கதரிசிக்கு தெரியும். சோ அப்படி வல்லமை கொண்டவர் நான் இந்த தரித்திர சூழ்நிலையில இருக்கிறதுக்கு எப்படி அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் அதான் கொண்டு வராங்க. சோ அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளை சகோதரர் இதுல ஒரு படிப்பினை நமக்கு கொண்டு வரார், வாசிக்கலாம். இங்கு நமக்கு ஒரு பாடம் உள்ளது. நாமும் கூட நாம் செய்ய வேண்டிய நமக்குரிய பாடத்தை கர்த்தருக்கு உண்மையாய் செய்துவிட்டு அவருடைய கிருபையான நோக்கங்கள் இறுதியில் நிறைவேற்றத்தக்கதாக அவருடைய வல்லமையும் ஞானமும் அனைத்து காரியங்களையும் நடக்கும் என்ற நிச்சயத்தில் பலன்களை அவருடைய கரத்தில் விட்டு விடுவோமாக. ஓகே, ரொம்ப கிளியரா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. ஸோ நாம கூட சகோதர சகோதரிகளே தேவனுடைய ராஜ்யத்தை நாம பிரச்சாரம் செய்யறோம். தேவனுடைய என்னவா அவருடைய ஆளுகையை குறித்ததான அதிகமான விஷயத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இரண்டாம் வருகை அவர் வந்திருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இதை நாம இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம கொண்டு வரோம். ஸோ இதெல்லாம் கொண்டு வரும்போது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து நாம என்ன பண்ண முடியாதுங்க, கன்ஃபியூஸ் ஆக முடியாது, டிஸ்டர்ப் ஆக முடியாது இல்லைங்களா? ஸோ தேவன் ஒரு அனுபவத்தை கொடுக்குறான்னா அது நம்முடைய நன்மைக்காக அதான் கொண்டு சொல்றாரு. நம்ம கையில எது முடியுதோ அதை நாம செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ரிசல்ட், அதனுடைய வல்லமை, அதனுடைய தாக்கம் எல்லாமே தேவன் நடத்துவார்ன்ற ஒரு உறுதியான விசுவாசம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கணும்ன்ற ஒரு காரியத்தை சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ இதை மாத்திரம் தான் நம்ம மைண்ட்ல வைக்கணும். சரி, இப்போ இந்த யோவான் தீர்க்கதரிசியினுடைய மரணம், அங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்ம மனசுக்கு வரும்போது இந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் பிரதர் ஒரு நிகழ்வுக்கும் நமக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்குறாங்க சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப என்ன கொண்டு வர்றாருன்னா, யோவான் தீர்க்கதரிசியை போல இல்லைங்களா, அவர் எப்படி கிரைஸ்டுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரோ அப்படிதான் சபையும் ஒரு பணியில ஈடுபட்டு இருக்குதுன்னு அந்த டைப் ஆன்டி டைப்பை இங்க கொண்டு வராங்க, வாசிக்கலாம். யோவானுக்கும் எலியாவின் நெல்லுக்கும் இடையே கவனத்தை ஈர்க்கும் ஒற்றுமைகளும் காணப்படுவது போல யோவானுடைய அனுபவங்களுக்கும் மாபெரும் நிச்சயமான எளியவாக்கிய உண்மையுள்ள சபை அங்கங்களுடைய அனுபவங்களுக்கும் இடையேயும் பலமான ஒற்றுமை காணப்படுகின்றது.
எலியா ஆகாவுக்கு தப்பி ஓடினாலும் எலியாவை உண்மையாய் துன்பப்படுத்தியது அவரது உயிருக்காக நாடின இயேசுவில் ஆவாள். ஓகேங்களா? இங்க கம்பேரிட்டிவ் கொண்டு வராரு. யோவானுக்கும் எலிஷாவுக்கும் என்ன பண்றாங்க, ஒரு கம்பாரிசனை கொண்டு வராரு. எப்படி எலிஷாவுடைய வாழ்க்கையில எலிஷா உண்மையா தேவனுடைய தூத கொடுத்த மனுஷனை அங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆகாபு அவரை கொல்வதற்காக அவர் முயற்சித்தார். ஆனால் அங்க என்ன சொல்றார் சகோதரனா, என்னங்க இவர் என்ன சொல்றாங்க, எலியா ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா ஆகாபுக்காக பயந்து ஓடல, எசபேலுக்காக பயந்து தான் அவர் ஓடினதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில சகோதர சகோதரிகள யோவான் தீர்க்கதரிசியினுடைய விஷயத்துல கூட ரொம்ப ஈக்குவலா கம்பேரிட்டிவ் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ யோவான் தீர்க்கதரிசி ஏரோதனுடைய கோபத்தால அந்த விஷயங்கள் நடக்கல, அதன் பின்னால இருக்கக்கூடிய ஏரோதாளுடைய விஷயத்தை தான் அங்க கவனிக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. வாசிக்கிறாங்க பாருங்க. யோவான் ஸ்நானனும் ஏரோதினால் கைது செய்யப்பட்டு இறுதியில் கொல்லப்பட்டாலும் யோவானுடைய உண்மையான எதிராளி ஏரோதின் மனைவியாக ஏரோதியாளே ஆவாள். சிம்பிள், இதான் கம்பேரிசன் இல்லைங்களா? ரொம்ப கிளியரா கொண்டு வராங்க. அங்க எப்படி எலேஜா அங்க அவர் தேவனுடைய விஷயங்களை தேவனுடைய என்னங்க ப்ராப்பர்ட்டிய அங்க பண்ணும்போது ஆகாபுக்கு என்னங்கோ அங்க அதிகமான ஒரு என்னங்க ஒரு கோவம் இல்லைன்னா கூட எசபேல் எப்படி ஆச்சும் எலேஜாவை என்ன பண்ணுங்க டோட்டலா அவரை நாசம் பண்ணோன்ற ஒரே முயற்சியில தான் ஆகாபை வைத்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே தான் இங்க கூட நீங்க பார்க்கும்போது அங்க ஏரோது இந்த ஒரு முடிவு எடுக்கணும் அல்லது யோவான அங்க சாவடிக்கணும்னா அது ஏரோதனுடைய முயற்சிகளோ அல்லது மனதின் கசப்போ அல்ல, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஏரோதாளுடைய ஒரு விஷயம்தான். ஸோ ஏரோதியாளுக்கு ஏன் அவ்வளோ ஒரு கசப்பு யோவான் மேல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃபை நம்ம தெரியாததான் சொல்றாரு பாருங்க பிரதர். இப்போ ஏரோதியாளுக்கு எதுக்காக யோவான என்ன பண்ணுங்க சாவடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஏரோதனுடைய சில வம்ச வரலாறு பார்க்கணும். ஏரோதனுடைய ஒரு ஹிஸ்டரியை நம்ம பார்த்துட்டோம்னா இங்க ஏரோதியால் எதற்காக யோவான என்னங்க கொல்லணும்னு அவங்க என்னங்க திட்டம் தீட்டினாங்கன்றதை இங்க கொண்டு வராரு. வாசிக்கலாம். இது போலவே மாபெரும் எளியவாகிய மாம்சத்திலுள்ள கிறிஸ்துவின் உண்மையான சபையானது அரசியல் வல்லமையின் கரங்களின் இதுவரை பாடுகள் அனுபவித்தாலும் இனிமேலும் அரசியலின் கரங்களிலிருந்து பாடுகள் அனுபவிக்க போகிறதா இருப்பினும் அரசியல் வல்லமைகளுக்கு பின்னால் இருந்து இவைகளை உண்மையாய் துன்பப்படுத்துவது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி குறிப்பிட்டுள்ள நிஜமான இயேசுபேல் அதாவது நிஜமான ஏரோதியாள் அதாவது கிறிஸ்துவுக்கு பெயரளவில் நிச்சயிக்கப்பட்டு இவ்வுலகத்தின் ராஜ்யங்களுடன் விபச்சாரம் பண்ணும் பெயர் சபையே ஆவாள். ஓகே, ரொம்ப கிளியரா கொண்டு வராங்க. ஸோ எப்படி யோவான் தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணிட்டாங்களோ அங்க இருக்கக்கூடிய ஏரோதியாள் மூலியமா அந்த ஒரு கொடுமை நடந்ததோ இப்ப இருக்கக்கூடிய சபை கூட யோவான் தீர்க்கதரிசிக்கு ஒரு சாயலா இருக்கிறாங்க, ஒரு டைப்பா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்க அரசியல் அமைப்பின் ஒரு காரணமாக அவங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னு யோசித்தா கூட அதன் பின்னணியில யார் இருக்கிறாங்க. இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே ஆதி சபையிலிருந்து உண்மையான சபையோ அல்லது தேவன் அழைக்கப்பட்ட ஒரு வகுப்பாருக்கு யார் மூலியமா அதிகமான ஒரு துன்பம் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அங்க நம்ம என்ன பண்ணுவோம், பேர் அளவிலே அழைத்திருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் மத்தியில அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா, நாமினல் கிறிஸ்டியனிசம் இல்லைங்களா. நம்ம பார்க்கிறோம் பெரும்பாலாக இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். ஆனா அந்த ஒரு பேரளவில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் என்ன பண்ணிட்டாங்கன்னா தாங்கள் தான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க கிளைம் பண்றாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே அவர்கள் மூலமா தான் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு என்னவா அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றத அங்க கொண்டு வரார். அதான் அங்க பிரதர் கன்க்ளூட் பண்றாரு பாருங்க, வாசிக்கிறாங்க. இக்காரியம் குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல்வேறு அடையாளங்களில் காணப்படுவதை அனைத்து வேதத்தின் மாணவர்களும் அறிவார்கள். இந்த பல்வேறு அடையாளங்களுக்கிடையேயுள்ள ஒற்றுமை தெல்ல தெளிவாக புரிகின்றதோ இல்லையோ, ஆனால்
இதனை வேதத்தில் மாணவர்களும் அறிவார்கள். அதுதான் சொல்றாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு துன்பங்கள், இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடிகள், சத்தியத்தை பேசக்கூடாத ஒரு சூழ்நிலைகள் எப்படி வந்திருக்குதுன்னு வெளிப்படுத்தல் இருக்கக்கூடிய அநேக அடையாளங்கள் இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கு. அதான் 2:20 ஒரு விஷயத்தை கோட் பண்றாங்க. அந்த 2:20 ஒரு வாட்டி வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற யோசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அந்த ரெவலேஷன்ல ஒரு விஷயத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க. ஸோ அங்க வேசித்தனம் பண்ணக்கூடிய காரியங்கள் அப்படின்னும் போது இது பேரளவில் கிறிஸ்துவினுடைய மனவாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வகுப்பாரை தான் கொண்டு வருது. ஸோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல நாமினல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா 6th வால்யூம்ல ரொம்ப கிளியரா எழுதுறாரு இல்லைங்களா? என்னங்க நாமினல் நியூ கிரியேஷன் வர்சஸ் ட்ரூ நியூ கிரியேஷன் எழுதுறாரு இல்லைங்களா? ஸோ பேரளவில் இருக்கக்கூடிய புது சிருஷ்டிக்கும் உண்மையான புது சிருஷ்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு எழுதுறாரு. அதை நீங்க டைம் இருந்தால் அந்த விஷயங்களை வாசிக்கலாம். ரொம்ப நமக்கு பயனா இருக்கும். ஏன்னா நம்ம உண்மையான புது சிருஷ்டி அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா அந்த விஷயங்களை படிக்கும் போது நம்ம எங்கெல்லாம் தவறுகிறோம், எங்கெல்லாம் இன்னும் பேரளவிலே நாம புது சிருஷ்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு ரொம்ப அருமையான ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை கூட நீங்க வாசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்க கொண்டு வராது பிரதர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோதியாளுக்கு ஏன் யோவான் தீர்க்கதரிசி மேல ஒரு கசப்பு அல்லது ஒரு கோபம் அப்படின்றத ஒரு பேக்ரவுண்ட இங்க பேசுறாரு. வாசிக்கலாம். ஏரோதியாள் மற்றும் சலோமி. மாபெரும் ஏரோதுக்கு பின்னர் அவர் பதவியை அடைய வேண்டும் என்று அதிகமான ஆசை கொண்டிருந்த அநேக குமாரர்கள் அவருக்கு இருந்தார்கள். இக்குமாரர்கள் மூத்தவரே ஏரோதியாள் மனம் முடித்தாள். இவ்வாறாக ராணி ஆகலாம் என எதிர்பார்த்தாள். ஆனால் ரோம சக்கரவர்த்தியோ வேறு விதமான முடிவெடுத்து இப்பாடத்தில் இடம்பெறும் அந்திப்பாவை ஏரோதாக தெரிந்து கொண்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பேக்ரவுண்ட்னு பார்க்கும்போது ஏரோதியாள் சரிங்களா, அங்க இருக்கக்கூடிய ஹேரோது அரசனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க சரிங்களா. ஸோ அவங்க ரோமன் எம்பையர்ல அநேக பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்தது. அதுல எல்லாருமே ஹேரோத் அப்படின்றத கூட்டுவாங்க இல்லைங்களா. ஹேரோத் 1, ஹேரோத் 2, ஹேரோத் 3 இல்லைங்களா. அது ஒரு பட்ட பேர் இல்லைங்களா, ஒரு டைனாஸ்டியுடைய ஒரு பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஹேரோதியால் யாரை திருமணம் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹேரோதனுடைய முதல் தலைச்சேன் பிள்ளைய என்ன பண்ணாங்க, இவங்க திருமணம் பண்ணாங்க. இவங்க மைண்ட்ல எந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ஹேரோது அவருடைய காலம் முடிந்த பிறகு இந்த ஒரு மனுஷன் தான் நெக்ஸ்ட் அதிபதி ஆகணும், நெக்ஸ்ட் எம்பரர் ஆகணும். இதுதான் இவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த ஒரு லட்சியத்துக்காக தான் இந்த ஒரு மனுஷனை இவங்க திருமணம் பண்ணாங்க. ஆனா ஏரோதனுடைய திட்டம் அல்லது திட்டம் வேறையா இருந்துச்சு. என்னன்னா, இந்த மூத்த மகனுக்கு அவருடைய ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்காமல் அவருக்கு ஆன பிறகு வந்த அந்திபியாஸ் என்னக்கூடிய ஒரு ஏரோதுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். இதுதான் இங்க இஷ்யூவே இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, அந்த சக்கரவர்த்தி எடுத்த முடிவுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஏரோதியாளுடைய கனவு என்ன ஆயிடுச்சுங்க இல்லைங்களா. ஸோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரே லட்சியம் தான், என்னன்னா ரோமாபுரிக்கு யுவராகினி ஆகணும், குவீன் ஆகணும். இதுதான் அவங்களுடைய மைண்ட் சரிங்களா. சூழ்நிலைகள் என்னெல்லாம் மாறினா கூட அந்த விஷயத்தை நான் அடைவேன்ற ஒரு நோக்கம் தான். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்றது பாருங்க, இப்ப சொல்றாங்க. ஆகவே இன்னமும் ராணியாக வேண்டும் என்ற மிகுந்த ஆசையும் உறுதியும் கொண்டிருந்த ஏரோதியாள் அந்திப்பாவை வசீகரப்படுத்தி அந்திப்பா தனது மனைவியை தள்ளிவிட செய்து அவளுக்கு பதிலாக தன்னை ராணியாக ஏற்றுக்கொள்ளும்படி செய்தாள். பாவத்திற்கு எதிராக பிரசங்கித்துக் கொண்டிருந்த யோவான் ஸ்நானன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான இந்த தேர்தலுக்கு எதிராக பொது ஜனங்கள் மத்தியில் நிச்சயமாய் பேசியிருக்க வேண்டும். என்ன கொண்டு வராங்கன்னா,
இந்த ஹேரோதியாளுக்கு இப்போ பிளான் பி வந்துடுச்சு. பிளான் ஏ ஒன்று இருந்துச்சு, இப்போ பிளான் பி. என்ன பிளான் பின்னா, யாரு இப்போ அந்த சக்கரவர்த்தியை அரசனா பண்ணாரோ அந்த மனுஷனை கவர்ச்சிட்டு அந்த மனுஷனுக்கு என்ன ஒன்று இப்போ மனைவி ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு என்னங்க அந்திபாஸுக்கு ஏற்கனவே மனைவி இருந்தாங்க, இவங்களை தள்ளி போட்டு இந்த அம்மா வந்து இப்போ என்ன பண்ணாங்க, ராஜ்யத்துல ராணியா நிற்கணும், இதுதான் இவங்க மைண்ட் இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாவ செயலை யோவான் தீர்க்கதரிசி பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மாதிரியாக சில காரியங்கள் நடக்கணும், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரு ஒரு வழியை வகுத்து கொடுக்கணும் கிறிஸ்து. அப்படி இருக்கும் போது மனம் மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, போதிச்சார். அப்படி இருக்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய அரசன் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. ஸோ அப்ப என்ன பண்ணுங்க, பாவத்துக்கு யாராச்சும் பாவம் செய்தாங்கன்னா அதை என்ன பண்ண நான் கண்டிக்கணும்ன்ற ஒரு வகையில இந்த விஷயத்தை யோவான் செய்தார். ஓகேங்களா. அது இஸ்ரவேல் ஜனங்க இல்லாது இருந்தாலும் ரோம அரசனாக இருந்தா கூட தைரியமாக அந்த தவறை அவர்களுக்கு வெளிப்படையா அதை உணர்த்தினார். ஓகேங்களா. இது சரியா தப்பான்றது கன்க்ளூட் பண்றாரு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, இப்போ யோவான் தீர்க்கதரிசி இதை வெளிப்படையா எல்லா இடத்துலையும் அந்த ராணிக்கு அந்த மன உடையிற மாதிரி இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு சூழ்நிலையை வரும்படி என்ன பண்ணிட்டார் யோவான், இந்த காரியத்தை செய்தார் சரிங்களா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, கண்டினியூ பண்ண. அவன் மனைவியாக ஏரோதியாளும் விசாரத்தில் வாழ்கின்றனர். அதாவது அந்திப்பா தனது சொந்த மனைவியை தள்ளிவிட்டு அவருடைய சகோதரனாகிய பிலிப்பின் மனைவியுடன் சகாத விதமாய் இணைந்துள்ளான் என்று நிச்சயமாய் பேசுவதற்கு வேண்டும். ஏரோதியார் போன்ற பேராசையும் கர்வமும் பிரமாணமற்ற நிலையிலும் இருப்பவர்கள் எவரும் ராஜ சம்மதிகளின் தொடர்பை குறித்து கேள்வி எழுப்ப துணியும் எந்த பிரசங்கிக்கும் எதிராக கோபம் அடைவதில் நமக்கு ஆச்சரியம் எதுவும் இல்லை. ரொம்ப கிளியரா கொண்டு வர இல்லையா. இப்படியாப்பட்ட ஒரு விபச்சாரத்தின் ஒரு வாழ்க்கைய அங்க அந்த நாடை ஆளக்கூடிய அரசன் அங்க செய்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் யோவான் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய தைரியத்தோடு இந்த வாய்ஸை ரைஸ் பண்றாரு சரிங்களா. ஸோ இந்த வாய்ஸை அவர் எடுக்கும் போது இங்க கொண்டு வராங்க கிளியரா. அந்த ஹேரோதுக்கு தலைச்சேன் பிள்ளையுடைய பேர் என்னன்னு பார்த்தோம் இல்லைங்க, பிலிப் அப்படின்ற ஒரு பேர் இல்லைங்களா. ஸோ அந்த பிலிப்பினுடைய மனைவி தான் இப்போ இந்த ஹேரோதியால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்திபாஸுக்கு மனைவி ஆகும்படி என்னங்க தவறான முறையில அவங்க ஈடுபட்டு அந்த ஒரு குயின்ஷிப்பை அவங்க பெற்றுக்கொள்ளணுன்றது அவங்களுடைய முயற்சியாகுது. இதுக்கு யோவான் என்னவா இருக்காருங்க, இப்போ தடையா இருக்கிறார். இது நியாயமானது என்று என்னங்க ரோமாபுரியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அது ஓகே இல்லைங்களா. ஸோ பெரிய வீட்டில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி ராஜாக்கள் மத்தியில் இதெல்லாம் நடந்தா இதெல்லாமே சகஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அங்கே ஏரோதியால் செய்கிறாங்களோ. ஆனா யோவானோ அதை விடவே இல்லை சரிங்களா. ஸோ அப்பத்திலிருந்து தான் ஏரோதியாளுக்கு யோவான இப்போ விட்டு வச்சா நான் வந்த நோக்கம் அங்கே என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாதுன்றதுக்கு தான் இப்போ ஒரு பெரிய திட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. வாசிக்கிறாங்க. இதன் விளைவாக யோவான் சிறையில் அடைக்கப்பட்டார். யோவானுடைய பிரசங்கத்தின் மீதான வயசு நிமித்தமே ஏரோதியார் பின்னிருந்த அனைத்தையும் தூண்டிவிட்டார். ஒருவேளை ஏரோதுக்கு மனசாட்சி குத்தப்பட்டால் அல்லது ஏரோது தனது மனசாட்சிக்கு ஏற்ப செயல்படும் அளவிற்கு ஒருவேளை ஜனங்கள் கொந்தளித்து எழுந்தால் இதன் விளைவு நிச்சயமாக அவளுக்கான நன்மைகளை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். அவள் அடைய வேண்டும் என தன்னுடைய ஜீவியத்தையே தியாகம் பண்ணின சமுதாயத்தின் மத்தியிலான அந்த உயர் ஸ்தானத்தை இழப்பதோடு அல்லாமல் அவள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் மற்றும் வீடும் அற்ற கீழான நிலைக்கும் ஆளாவாள். என்ன கவனிக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு யோசிக்கலாம். அடுத்த பிளான் என்னன்னா சகோதர சகோதரிகளே, யோவானுடைய வாயை இப்போ என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இவ்வளோதான் அவங்களுடைய ஒரு நோக்கம். ஏன்னா இவ்வளோலாம் நான் இந்த ஒரு என்னங்க அந்த மகாராணி ஆகணும்னு இவ்வளோ விஷயங்களை நான் செய்கிறேன். என்னுடைய முதல் கணவனை விட்டேன்,
இல்லைங்களா? அதில் இருக்கக்கூடிய நோவுகளை நான் அனுபவித்தேன். இரண்டாம் விஷயத்தை இது செய்யும் போது இது ஆல்மோஸ்ட் அடைந்த அப்படின்னு சொல்லும் போது இங்கே கூட ஒரு தடை. ஸோ அந்த தடையை இருக்கும்போது சொல்கிறாங்க சகோதர சகோதரிகளே, அங்கே யோவானுக்கு இருக்கக்கூடிய ஏரோதியாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யோவான் மேலே ஒரு பயம் வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ நான் அடையத்தக்கதான இந்த பொசிஷனை இந்த மனுஷன் விட மாட்டான். ஸோ இப்போ எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இந்த ஏரோதை நான் என்ன பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணோம் இவரை என்னங்க சொல்லணும். இவ்வளோதான் இவருடைய மைண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க, நெக்ஸ்ட் சொல்கிறாரு பாருங்க. யோவானை சிறையில் அடைத்தவுடனே அவரை கொன்று போடும்படிக்கு அவள் தனது கணவனை நிச்சயமாய் தூண்டியிருந்திருக்க வேண்டும். ஆனால் யோவானை கொன்று போட்டால் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக மதிக்கும் ஜனங்கள் மத்தியில் ஏற்படும் விளைவு கழித்த நிமித்தமாக ஏரோது கொண்டிருந்த பயத்தினால் அவள் தூண்டுவதற்கு எடுத்த முயற்சி தடைப்பட்டது. நம்ம பார்க்குறோம் ஏரோது கூட அங்க என்ன இருப்பாருங்க, கன்வின்ஸ் ஆயிருப்பாரு. ஏரோது கூட கன்வின்ஸ் ஆயிருப்பாரு. அங்க எதுக்காக ஏரோது பயந்தாருன்னா, அங்க இருக்கக்கூடிய அங்க ரோமாபுரியா இருக்கக்கூடிய அரசன் ஆளக்கூடிய ஜனங்கள் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைங்களா? ஸோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க, இவரை ஒரு தீர்க்கதரிசியா இவரை என்ன எண்ணிக்கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த மனுஷன் மேல கை வச்சுட்டா இங்க இருக்கு நான் ஆளக்கூடிய இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமா நம்ம மாறிடுவாங்கன்ற ஒரே பயத்துல தான் ஏரோதோ என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க இல்லைங்களா? அப்படி கேர்ஃபுல்லா இந்த மனுஷனுக்கு இந்த அம்மா எவ்வளோ என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன டார்ச்சர் கொடுத்துருக்கணும். ஆனா கூட இந்த ஒரு பயத்துல அவருடைய ஸ்தானம் அல்லது அவருடைய பொசிஷனு எங்க என்ன ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு தான் அவர் ரொம்ப பயந்து இருந்தார். ஆனா அவருக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்டு கூட இருந்துச்சு அப்படின்றத இங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு ஏற்பாடை நடத்துறாங்க, ஒரு ஒகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இல்லைங்களா? அந்த ஒகேஷன் என்னன்னா அங்க சிஸ்டர் வாசிக்கிறாங்க. இன்னமும் திட்டம் போட்டுக் கொண்டிருந்த ராணி ராஜாவின் ஜனன விழாவை பயன்படுத்திக் கொள்ள தீர்மானித்தார். சிம்பிள். ஸோ இப்போ ராஜாவுடைய பர்த்டே இல்லைங்களா? ஸோ இந்த பர்த்டேல என்னெல்லாம் செய்தா இங்க நாம சாதிக்கலான்ற பாருங்க, எவ்வளோ கிரிமினலா சில விஷயங்களை இந்த அம்மா யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மைண்ட்ல எல்லாமே அந்த ஸ்தானத்தை குறித்ததான மைண்டு தான். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒரு லட்சியமா வச்சுக்கிறாங்க. அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு எவ்வளோ தவறு செய்தா கூட அதனுடைய அல்டிமேட்டா அதை நான் அடையணும், அவ்வளவுதான் சரிங்களா? அது எவ்வளோ வருஷம் இருக்கு, இல்லை அதுக்குள்ள இந்த அம்மா செத்து போயிடுமா, இதெல்லாம் கூட அவங்களுடைய யோசனை இல்லை. அவங்க மைண்டு எப்பவுமே இதை ஒன்று நான் அடையணும்னு தான் சரிங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு ரொம்ப பெரிய படிப்பினைகள் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா? அதை ஒருவேளை என்னை மேன்மைப்படுத்திக் கொள்றதுக்காகவோ இல்லை என்ன புகழ்ச்சிக்காகவோ இல்லை நான் ஏதோ ஒரு ரொம்ப ஒரு தாளந்து உள்ளவன் நான் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு யோசனையில் இருப்பேன். இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு சூழ்நிலைகள் அப்படி வரல, நான் என்ன பண்ணுவேங்க, நான் இதுக்கு தகுந்த மாதிரி அநேக காரியங்களை மாற்றிக்கொள்வேன் இல்லைங்களா? அது தவறாக இருந்தாலும் அது பாவமா இருந்தா கூட அதையெல்லாம் நான் புறக்கணிச்சு அந்த லட்சியத்தை அடையணும். இதுதான் மனுஷனுடைய நார்மல் மைண்டு. இதை நம்ம பார்த்துருக்கிறோம். டேவிட் மைண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா டேவிட் எப்படியாப்பட்ட ஒரு குணம் உள்ளவர். ஆனா ஒரு தவறுக்குள்ள என்ட்ரானாரு. அந்த தவறை மறிக்கிறதுக்கு இதுங்க செய்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாவத்தின் மேல் பாவம். இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு மைண்ட் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இங்க ஏரோதியால் விஷயம் கூட இதுதான் நடக்குது. வாசிக்கிறாங்க. ராஜாவின் குணத்தை அவள் அறிந்திருந்தாள் மற்றும் அப்படியான கொண்டாட்டங்களில் மிகுந்த கழிப்பு காணப்படும் என்றும் பொதுவான சுதந்திரத்தை மிஞ்சி போதையூட்டும் பானங்கள் பயன்படுத்தப்படும் என்றுள்ள வழக்கத்தை அவள் அறிந்திருந்தாள். அக்கால வழக்கத்தின்படி இப்படியாக குடியிருக்கும் ஆண்கள் உடல் இன்பத்தை தூண்டும் நடனங்களை மெல்லிய வஸ்திரம் அணிந்து ஆடும் நடன பெண்களால் மகிழ்விக்கப்படுவார்கள். மேலும் இராஜாவின் விருதை ராணி தன்னுடைய முன்னாள் கணவனுடன் பெற்றுக்கொண்ட மகளாகிய சலோமி மூலம் சௌகரியத்தக்கதாக ஏற்பாடு பண்ணினால் அவளது திட்டமானது பயங்கரமாய் வெற்றி அடைந்தது. இங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த அம்மா யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ இவங்களுக்கு இருந்த லட்சியம்
இந்த நிகழ்வுல நான் ஏதாச்சும் பண்ணி யோவானை கம்ப்ளீட்டா நாசம் பண்ணு, இதுதான் இவங்க மைண்ட். ஸோ அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரோமர்கள் மத்தியில இப்படியாப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது அங்க ரொம்ப ஆடம்பரமான சில காரியங்கள் நடக்கும். அங்க இருக்க பாருங்க, இப்போ ஏரோது ஒரு எம்பரவா இருந்தார். அவர் பெற்றுக்கொண்ட பசங்க தான் அந்தந்த பிராந்தியத்துல என்ன இருந்தாங்க இல்லைங்களா, அந்தந்த ஏரியாவை பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தார் பசங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஒரு சமயம் வரும்போது இப்படியாப்பட்ட ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த எம்பரர் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவாருங்க, அவங்கள மகிழ்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அங்கே பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன இல்லைங்களா, அங்கே நம்ம பார்க்குறோம் போதையை கொடுத்து இல்லைங்களா, அந்த நடனத்தை ஆட வச்சு இதெல்லாம் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் அந்த ரோமாபுரி மத்திய ஜனங்கள் மத்தியில் நடக்கும். ஸோ இதெல்லாமே யூதர்களுக்கு என்னவா இருக்குங்க, ரொம்ப ஒரு ஹிண்டரன்ஸா இருந்துச்சு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களா இருக்கும்போது ரோமர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒருவேளை ரொம்ப அருவருப்பா இருந்தது. ஆனா கூட அந்த அவர்களை ஆளக்கூடிய ராஜாங்க இப்படி பண்றாங்கன்னும் போது அவங்க அதை சகிச்சுட்டு போயிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கூட நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பர்த்டேக்கு டோட்டல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை இந்த அம்மா தான் எடுத்தாங்க இல்லைங்களா. அங்க போதை பொருள்ல இருந்து பிடிச்சி அங்க அந்த பெண்களை ஆட வைக்கக்கூடிய விஷயத்தை பிடிச்சி இதெல்லாமே பண்ணாங்க. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு ராணி ஆகணும்ன்ற அந்த அம்மா தன்னுடைய மகளை அங்க ஆட வச்சாங்கன்னா அவங்க மைண்ட் எப்படி இருந்திருக்கு. ஒரு ராணி ஆகணும், அந்த மகள் அப்ப என்ன ஆகணும், யுவராணி ஆகணும் இல்லைங்களா. ஸோ அந்த போல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த இந்த அம்மா அந்த மகள் என்றும் பாராமல் அந்த மகளை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேம் ஆடிட்டாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏரோது இப்ப என்ன பண்ணுங்க, வேற யாராச்சும் ஒரு ஸ்திரீ இருந்தா அது வேற மாதிரி பார்த்திருப்பாரு. இந்த 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 ஏரோதாளுடைய பெண்ணுன்ற சொல்லிட்டு இவருக்கு என்ன ஆகணும், இப்போ ஸ்டெப் டாட்டர் ஆகணும் இல்லைங்களா, ஒரு மகன் மாதிரி இப்போ அவருக்கு. ஸோ அந்த மகளே இப்போ இவங்க முன்னால ஆடி என்ன பண்ணிட்டாங்க, மனம் குளிர வச்சுட்டாங்கன்ற ஒரு மைண்ட் இவர்கிட்ட இருந்திருக்குங்க சகோதரர்கள். யோசிச்சு பாருங்க, வந்திருக்கக்கூடிய அங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இன்வைட்டீஸும் இப்போ என்னவா இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய என்டர்டைன்மெண்ட் நடக்குது, அதுல விசேஷமா என் மகள் ஆடி இவ்வளோ ஜனங்களையும் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் அவர் யோசிச்சு. அந்த ஒரு மகிழ்ச்சியில தான் அவர் கொடுக்கக்கூடிய வெடிக்கை நம்ம பார்க்கணும். அவர் பரவசம் அடைந்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க, இந்த ஒரு முடிவை கொடுக்கிறாங்க. அதான் வாசிக்கிறாங்க பாருங்க. ராஜாவும் அவருடைய அரசு சபை உறுப்பினர்களும் மயக்கப்பட்டார்கள். மற்றும் மதுபானத்தினாலும் தன்னுடைய தத்தெடுக்கப்பட்ட மகளின் மீதான பாசத்தினாலும் பொதுவாக வழங்கப்படும் சிறு அன்பளிப்புக்கு பதிலாக சலோமி விரும்பியது எதையும் கேட்டுக்கொள்ளும்படி கூறினான். அவனது ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளும்படி கூறினான் என்று மார்க்கு பதிவு செய்துள்ளார். ஸோ இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, பழமொழி எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்கன்றாங்க சரிங்களா. ரொம்ப கோபமா இருந்தாலும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சரிங்களா. ரொம்ப சந்தோஷமா இருந்து அவர் எவ்வளவு பரவசம் அடைஞ்சிட்டாருன்னா, அவருடைய ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட கொடுக்குறன்ற ஒரு விஷயத்தை அறிக்கையிட்டுறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட அறிக்கைகள் எல்லாமே அந்த கால சமயத்துல ராஜாக்கு என்னவா இருக்குமோ, ஒரு பிரெஸ்டேஜ் இஷ்யூ. அது நடக்கலைன்னா அவர் ரொம்ப ஒரு ஏளனமா பார்க்கக்கூடிய ஒரு ஜனங்கள் இருந்தாங்க. ஸோ அதால அவர் அந்த அந்த விஷயத்த சொன்ன காரியங்களை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சலோமி எப்படியாப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவ ஏரோதியாளுடைய மகளா இருந்தா கூட ஏரோதியாளுடைய பிளான் அவங்களுக்கு தெரியல இல்லைங்களா. ஸோ சலோமி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய அந்த வயசுக்கு அந்த ஒரு யூத்தா இருந்திருக்கலாம், ஒரு டீனேஜரா இருந்திருக்கலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நடன கலையை அங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படுத்தினாங்க. ஆனா ஏரோது கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் சொன்ன அந்த பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியும். அவதான் போறாங்க ஏரோதியாளுக்கு என்ன கேட்கணும் இப்போ யோசித்து பாருங்க. அவங்களுடைய ஒரு இன்னோசன்ஸ் அப்படி இருந்துச்சு. ஸோ அதை கூட என்ன பண்ணிட்டாங்க ஏரோதியாள்
யூஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த அம்மா ஃபர்ஸ்டே இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அம்மா ஆடி இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாமே சீக்ரெட்டாகவே வச்சுட்டு வந்தாங்க. ஒவ்வொரு மூவும் அந்த சமயத்துக்கு தான் செய்யலாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்கே அந்த மனுஷன் ஏரோது கொடுத்த ஒரு வெடிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவருடைய ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அவனுக்கு கொடுக்குற அப்படின்னு இல்லைங்களா? ஸோ அந்த பாதியை வாங்கிட்டுனா சும்மா இருந்திருக்கலாம் இல்லைங்களா அந்த அம்மா இல்லைங்களா? அதுக்கு மட்டும் ராணியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா முழு என்னங்கோ அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா என்னங்கோ பிராந்தியத்துக்கும் அவங்க ராணியாகும். இதுதான் விஷயம் இல்லைங்களா? அதுக்கு தான் கொஞ்சம் பத்தாது, எனக்கு அதிகமாக வேணும். அதுதான் என்னங்கோ த அர்ஜ் ஃபார் கிரீட் அப்படின்றாங்க இல்லைங்களா? அந்த செல்ஃபிஷ் எவ்வளோ அளவுக்கு கொண்டு போயிடுதுன்னா கொஞ்சத்தோடு அந்த அந்த ஒரு ஆசை நிற்கிறது. அதுதான் நீங்கள் கொண்டு வரும்போது சகோதர சகோதரிகளே, இப்போதான் அந்த பேரம் பேசக்கூடிய ஒரு விஷயத்த சகோதரர் நமக்கு எழுதுறாங்க. யாரெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பார்கெயினை பண்ணாம அவங்க லைஃப்லன்னு சில விஷயங்களை பேசிட்டு வராங்க, வாசிக்கலாம். ராஜாவின் மோசமான பேரம். இங்கு பார்க்கிறபடி மதுபானத்தினாலும் உணர்ச்சிகளின் தூண்டுதலினாலும் ஏற்பட்ட தன்னிலை மறைந்த ஒரு தனிப்பே இப்படி அவசரமான உறுதிமொழியை ப்ராமிஸ் அநேக சூழல்களுடன் செய்ய வழி நடத்தி இருக்க வேண்டும். ஓகே, ஸோ அங்கே தான் சொல்கிறார் சகோதர சகோதரிகளே, அங்கே என்ன கொண்டு வர்றாருன்னா அவங்க என்னங்க உட்கொண்ட அந்த மதுபானத்தின் ஒரு மயக்கத்தினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு தவறான முடிவை ஒரு அரசன் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்துச்சு. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த விஷயங்களை கொண்டு வரும்போது அந்த மதுபானத்தை குறித்ததான விஷயங்களை நம்ம ப்ராப்ஸ்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ்ல ஒரு வசனம் சொல்லுது, நீ அதிகமான மதுபானத்தை எடுக்காது இருக்கணும். யாரு? ராஜா. கிங் ஷுட் நாட் இல்லைங்களா இன்வைப். அந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த மதுபானம் ராஜாவுக்கு கெடுதலை கொண்டு வரும் அப்படின்னு அநேக அறிவுரைகள் இருக்கு. ஆனா இவரு கொடுத்த அந்த சாக்கியத்துல அந்த மதுபானத்தின் நிமித்தமாக என்ன பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணிட்டாருங்க ஓத்த பண்ணிட்டாங்க. அநேக விஷயங்களை அங்க வாய் விட்டுட்டார் சகோதர சகோதரிகளே. அதை குறித்து சொல்லும் போது சகோதரர் நீங்க கொண்டு வர பாருங்க. இப்ப புதிய சிருஷ்டி அல்லது நமக்கு என்ன படிப்பினைன்னு பேசுறது பாருங்க. இங்கிருந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு இருக்கும் அனுகூலங்களில் ஒன்றை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் தங்களுடைய இயல்பான அல்லது இயற்கையான கணிப்பு கெடுக்கப்படுவதில் இருந்தும் மிஞ்சி காணப்படுவதில் இருந்தும் மாத்திரம் பாதுகாக்கப்படாமல் இன்னுமாக இவர்கள் அப்போஸ்தலர் குறிப்பிட்டுள்ள வண்ணமாக தெளிந்த புத்தியின் ஆவியையும் பெற்றிருக்கின்றார்கள். 2 தீமோத்தேயு 1:7 கிறிஸ்துவின் மனமானது கிறிஸ்துவின் பண்பானது இப்படியான அறிவீனமான காரியங்களினின்று மிகவும் நியாயமான காரியங்கள் மீது இருதயத்தை கொண்டு செல்கின்றது. ஓகே, என்ன கொண்டு வராங்கன்னா சகோதர சகோதரிகளே, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த ஒரு மனநிலைமையில இல்லாம இதுல இருந்து தேவன் என்ன பண்ணிட்டாங்க ஒரு விடுதலையை கொடுத்தாங்க சரிங்களா? ஸோ இந்த விடுதலையை குறித்து நீங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம செயல்முறையில ஒருவேளை நம்முடைய பழைய விசுவாசத்துல பழைய வாழ்க்கையில இப்படியாப்பட்ட ஒரு மதுபானங்களை அறிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் கூட இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா the intoxication of the spirit இல்லைங்களா? ஆவியிலே நாம எவ்வளோ இல்லைங்களா போதை கொண்டவர்களா இருக்கிறோம். என்ன போதை அப்படின்னும் போது இந்த உலகத்தின் போதை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாயத்தின் மேல நம்ம எவ்வளோ போதை கொண்டவர்களா இருக்கிறோம். அதான் பிரதர் கொண்டு வர்றாரு சகோதர சகோதரிகளை சொல்றாரு. அப்படியாப்பட்ட ஒரு இல்லைங்க விஷயத்துல நம்ம பார்க்கும்போது உலகத்துல நாம கூட ஒரு வேலை இப்படியா நம்ம மாம்சத்துக்கு உரியதான இல்லைங்க எக்லிசியாஸ்டிக்ல சொல்றாரு இல்லைங்களா, சாலமோன் சொல்றாரு, என் கண்ணு என்ன பார்த்துச்சோ அதை நான் செய்யாத விடலை, என் மனசு என்ன சொல்லிச்சோ அதை நான் பூர்த்தி செய்யாத விடலை, அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தேன் நான் என்றார் இல்லைங்களா? ஆனா கூட எல்லாமே அது மாயையாவே முடிஞ்சுதுன்றார். அப்படி இருக்கும் போது இங்க கூட என்ன சொல்றாருன்னா சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியமான வாழ்க்கையை ஆரம்பித்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் உண்மையா நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு, சவுண்ட் மைண்ட் இல்லைங்களா? ஸோ நன்மை தீமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை தேவன் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பொக்கிஷமா நம்ம கொடுத்திருக்கிறார்
இது எல்லாமே தேவ வார்த்தையினால் நாமோ பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியம். தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் பரிபூர்ணமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை தேவன் கொடுக்கும் போது நமக்கு என்னவோ அந்த தெளிந்த புத்தி நமக்கு தேவன் கொடுத்தாரு. ஸோ நாம இந்த தெளிந்த புத்தியில பேலன்ஸ்டான முடிவுகளை எடுக்க தேவன் அவருடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையை நமக்கு கொடுத்தாரு. 4th வால்யூம்ல 5th வால்யூம்ல தி ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதுறாரு. 5th வால்யூம்ல ரொம்ப நல்லா எழுதுறாரு. அது சின்ன ஒரு ஆர்டிக்கல் தான். சவுண்ட் மைண்ட்னா என்ன அப்படின்னு எழுதுறாரு. தெளிந்த புத்தினா என்ன, இதை எப்படி நாம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறத எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா 2 தீமோத்தேயு 1:7 நம்ம ஒரு வாட்டி வாசிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பயமுள்ள ஆவி உலகத்தின் காரியங்கள் மேல் நம்ம கவனம் போகும்போது, உலகத்தின் காரியங்கள் மேல் நம்மளுடைய விசுவாசம் போகும்போதுதான் இந்த பயம் என்னக்கூடிய உண்டாகும். பயம் என்னக்கூடிய ஒரு காரியம் ஒரு புது சிருஷ்டிக்கு உண்டாகும். ஆனா நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஸோ தேவனே அதை கொடுத்திருக்கிறாருன்னா நாமோ அதை தக்க வச்சுக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அப்படி தக்க வச்சுக்கொள்ளும் போது தான் சொல்றாரு, அந்த தெளிந்த ஆவி அல்லது அந்த தெளிந்த புத்தி என்னன்னா கிறிஸ்துனுடைய மனசு தான். அந்த கிறிஸ்துனுடைய மனசு எப்படி இருந்துச்சோ அதே மைண்டை நாமோ வளர்த்து கொள்வதற்காக இந்த தெளிந்த ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சமயத்திலையும் இந்த என்னவா இயேசு கிறிஸ்துனுடைய மைண்டை நாமோ என்ன பண்ணணும், பிராக்டிஸ் சரிங்களா? ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் கிரைஸ்ட நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வராரு சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மைண்ட் இருக்கும்போது நாம நிச்சயமா எங்குமே தவறான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு நாம முயற்சிக்க மாட்டோம். ஏன்னா கிரைஸ்டனுடைய ஸ்பிரிட் அப்படின்னும் போது அவரை மாதிரியே நான் சிந்திக்கணும்ன்ற ஒரு மனசு நமக்குள்ள வரணும். சகோதர சகோதரிகளே கண்டினியூ பண்ணலாம். கிறிஸ்துவின் மனமானதே காரியங்களை குறித்து உண்மையாய் மதிப்பை நமக்கு கொடுக்கிறது. பாருங்க சொல்றாரு, கிறிஸ்துவுடைய மனம் என்ன நீங்க சொல்றாரு பாருங்க. பொறாமையின் ஆவி போன்றே உலகத்தின் ஆவியானது, பெருமையின் ஆவியானது, பேராசையின் ஆவியானது காரியங்கள் குறித்த தவறான மதிப்பை கொடுக்கத்தக்கதாக கணிப்பை தவறாய் திருக்க கூடியதாய் இருக்கின்றது. கிறிஸ்துவுடைய ஸ்பிரிட் என்னன்னா சகோதர சகோதரிகளே, அதுக்கே ஒரு வேல்யூஸ் இருக்கு. கிறிஸ்துவுடைய ஸ்பிரிட் போது அது அன்செல்ஃபிஷா இருக்கும் சரிங்களா? அது சாக்ரிஃபிஷியலா இருக்கும், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா அங்க சொல்ற சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய ஆவி எப்படி இருக்குதுன்னா அது பெருமையின் ஆவியா இருக்கும், அது ஒரு லட்சியத்தை செய்யணுன்ற ஒரு ஆவியா இருக்கும், அதே போல அங்க பொறாமை கொள்ளக்கூடிய ஆவியா இருக்கும். இது எல்லாமே நமக்குள்ள வசித்து இருந்தா நாம எடுக்கக்கூடிய முடிவுகளை என்னவா இருக்குங்க, ரொம்ப அன்பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு புது சிருஷ்டி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நம்மை உலகத்துக்கு கொண்டு போகும். உலகத்திலே நாமோ மறுபடியுமாக போய் இணைந்து கொள்வதற்கு இந்த ஒரு காரியங்கள் நடக்கும் தான் சொல்றேன். ஸோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைட் அப்படின்னும் போது நான் அப்படின்ற ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தா அது உலகத்தின் ஆவியா இருக்கு. இதெல்லாம் நம்ம அதிகமா கேட்டிருக்கிறோம். எல்லா மெசேஜ்களும் இந்த விஷயங்களும் நம்ம கேட்கிறோம். ஆனா இந்த ஏரோதாளுடைய விஷயத்தையும் ஏரோதனுடைய விஷயத்த நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு மனசு, அந்த மனசு நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் சகோதரர் இவ்வளோ விஷயங்களை விரிவா கொண்டு வராங்க இல்லைங்களா? ஸோ அவங்க மனசுக்குள்ள ஏரோதனுடைய மனசுக்குள்ள என்னவெல்லாம் இருந்துச்சுன்ற விஷயத்த இங்க கொண்டு வர பாருங்க. ஸோ இங்க தேவனுடைய ஹிஸ்டரியை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பழைய ஏற்பாடுல இருந்து அநேகர் இருக்கும் தங்களுக்கு தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை பேரம் பேசி உலகத்துல போய் மறித்த விஷயங்களை இங்க ஒரு 3 எக்ஸாம்பிள கொண்டு வராங்க. வாசிக்கலாம். இங்கு இப்படியாக பல்வேறு மோசமான பேரங்களை செய்தவர்களை நாம் நினைவு கொண்டு வருகின்றோம்.
ஏசா ஒரு பானை கூழுக்காக ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தினுடைய சுதந்திரவாளியாக ஈசாக்கின் முதல் குமாரனாகிய தனக்குரிய சேஷ்ட புத்திர பாசத்தை விற்று போட்டான். யூதா தனது ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டதும் அவனுடைய அனைத்தையும் இழக்க பண்ணினதுமான மோசமான பேரத்தை குறித்தும். ரெண்டு விஷயத்தை கொண்டு வராரு. ஏசாவுக்கு இருந்த பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, சகோதரிகளே, அங்க நம்ம பாக்குறோம், ஐசக் என்ன ஆசீர்வாதத்துல வாழ்ந்தாரோ அந்த ஆசீர்வாதம் வந்து ஒரு நாடா மாறுச்சு இல்லைங்களா? சரிங்களா? ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடா அங்க மாறினத்துக்கு ஐசக் வம்சவரலாற்றை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏசாவுக்கு இருந்த அந்த ஒரு 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 புத்திர சுவீகாரத்தை அவர் ஒரு கப்பு கூழுக்காக என்ன பண்ணிட்டாராம் இல்லைங்களா? அதை குறிச்சு என்ன பண்ணாருங்க, நீங்க வசனத்தை பார்க்கும் போது அதை குறிச்சு அதிகமா அழுந்தாரு. அப்புறமா அதை குறிச்சு அவர் விட்டுட்டேன்னு செய்தாரு. ஆனா தேவன் அதை என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை திரும்பி அவருக்கு பிடிக்கல. ஸோ அப்படி இருக்கும் போது யூதாஸை பார்க்கும் போது கூட நமக்கு என்ன சொல்றோம் இல்லைங்களா, பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு திறவு வாசலா இருக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் அங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவன் பேசுகிறார். ஸோ நம்ம பார்க்கிறோம் ரெவலேஷன்ல 12 apostles are the 12 doors of New Jerusalem. புதிய எருசலேமுக்கு 12 வாசல்களாக அவர்களை நியமித்தார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் பேசிட்டார் இல்லைங்களா? தற்காலிகமாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு இருந்த ஒரு மைண்ட்ல நீங்க பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் ஒரு வேலை மெஸ்ஸாயாவே இல்லை, கிரைஸ்ட் ஒரு வேலை அவர் வந்த விஷயத்துல அவர் முயற்சி அடைந்து ராஜாக ஆகலைன்னா என்னுடைய நெக்ஸ்ட் வேலை என்ன, எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா நான் இல்லைங்களா, எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணும், எப்படின்னா பிசினஸ் பண்ணோம் நான், இந்த ஒரு உணர்வு கூட ஜூடாஸ் கிட்ட இருந்திருக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவில் நீங்க பார்க்கும்போது அங்க பேரம் பேசுகிற விஷயத்த நம்ம பார்க்கணும். அதே போலதான் ஏரோதை குறிச்சு பேசுறா பாருங்க. இருதமான மோசமான அல்லது அதிகம் விளைவுள்ள பேரங்களை செய்தவர்களை ஒருவன் ஏரோதாவான். ராஜா துக்கமடைந்தான் என்று பதிவுகள் தெரிவிக்கப்பட்டு ஏரோது தனது மனதின் சமாதானத்தை எழுதிவிட்டான். ஏரோது தனது அநீதி குறித்து அநேகமாக மன கிளேசம் அடிக்கடி அடைந்திருப்பான் என்பதிலும், அதுவும் கர்த்தருடைய விசேஷித்தவர்களாகிய ஒரு தீர்க்கதரிசிக்கு எதிரான தனது குற்றம் குறித்து அநேகமாக மனதுக்கம் அடிக்கடி அடைந்திருப்பான் என்பதிலும் நமக்கு நிச்சயமே. என்ன சொல்றாருன்னா, ஏரோது கூட ஒரு விஷயத்துக்காக அவர் பேரம் பேசினார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன கொண்டு வர்றாருன்னா, ஏரோதுடைய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க அவருடைய மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு அவர் யோவான என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் என்னவா இருந்துச்சுங்க, கண்டினியூஸா அவரை உறுத்திட்டே இருந்துச்சு. அதான் வசனம் நமக்கு என்ன கொண்டு வர்றாருன்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம மனசு கொண்டு வர்றாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜா ரொம்ப துக்கித்தார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ராஜா துக்கமடைந்தார் ஆகிலும் ஆணை நிமித்தமும் பந்தியில் கூட நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளை, ஆணையின் நிமித்தமும் பந்தியில இருக்கக்கூடியவர்கள் நிமித்தமும் இல்லைங்களா? ஸோ அவரு என்னக்கோ அவரை அவர் என்ன பண்ண முடியாதுக்கோ, இன்சல்ட் ஆயிடும். அந்த ஆணை கொடுத்துட்டு அது பின் வாங்க முடியாது. வந்திருக்கக்கூடிய கெஸ்டுக்கு முன்னால நான் என்னையே குறைப்படுத்திக் கொள்ள முடியாது. அதால இந்த ரெண்டு விஷயத்தை செய்யக்காக தான் அவர் அந்த ஒரு மரணத்துக்குள்ள கொண்டு போனார். ஆனா அந்த என்ன ஆச்சு, நான் வசனம் சொல்றேன், ராஜா துக்கித்தார். இதே மார்க்ல எழுதும் போது இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் கொடுக்குறாங்க பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும். மார்க் 6:26. இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். எக்ஸீடிங்லி யூ ஆர் சாரோஃபுல். ஓகேங்களா? ஸோ அங்க யோவான் அந்த விஷயத்தை செய்தது அவனுடைய லைஃப் ஃபுல்லாவே அவனுக்கு என்னாச்சுங்க, குற்றவாளியாவே அவனை பார்த்தான் இல்லைங்களா? சகோதரர்களா, அப்படி இருக்கும் போது அங்க ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியவே அங்க கொண்டுட்டன்ற ஒரு மனதுருக்கம், ஒரு மனது அந்த சஞ்சலம் எப்பவுமே அவனை மறிக்கிற வரைக்கும் என்ன இருந்திருக்கணும்ன்றாங்க. அவனை அது
கில்ட்டியாவே இருந்திருக்கணும் அவன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ அங்கே ஏரோதுக்கு என்ன அசம்ஷன் இருந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க சார். யோவானின் மரணத்திற்கு பிற்பாடுதான் இயேசுவை பொதுமக்கள் அதிகமாக அறிந்திருந்தார்கள். பிற்பாடு ஏரோது இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது கிரேக்கர்களின் குறுகிய மறித்தவர்கள் மறிக்கவில்லை, மாறாக நம்முடைய நாட்களில் ஆவியுலக ஊடகங்கள் மூலம் தொடர்பு கொள்வது போன்று மறித்தவர்கள் உயிரோடு இருக்கிற மற்ற நபர்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் வல்லமையை கொண்டுள்ளார்கள் என்பது உண்மையாக இருக்குமோ இல்லையோ என ஏரோது யோசித்து குழப்பமடைந்தான். ஏரோதின் மனம் துக்கமடைந்தது, எனினும் அவன் தவறுக்காக வருத்தவில்லை. என்ன ஆயிடுச்சுன்னா, ஏரோது வாழ்க்கையில யோவான் தீர்க்கதரிசி தான் ரொம்ப பாப்புலரா அவருடைய வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. யோவான் தீர்க்கதரிசி போன பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய பாப்புலாரிட்டி அதிகமாயிடுச்சு. அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் பார்த்து இப்ப என்ன யோசிச்சாருன்னா, அங்க இருக்கக்கூடிய கிரேக்க ஒரு என்ன சொல்றாருன்னா, கிரேக்கருடைய ஒரு அசம்ஷன் என்ன இருந்துச்சு, இல்லை அவங்களுடைய விசுவாசம் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் செத்த பிறகு அந்த மனுஷனுடைய ஆவி இன்னொரு மனுஷன்ல கூட அது என்ன ஆகும், அது அது வந்து அந்த மனுஷனை போல இவங்க நடப்பாங்கன்ற ஒரு கிரேக்க ஒரு ட்ரெடிஷனை ஒரு வேலை இருக்குமா அப்படின்னு ஏரோதுக்கு என்னவா இருந்துச்சுங்க, ஒரு டவுட்டா இருந்துச்சு இல்லைங்களா. அதான் நம்ம அங்கே கவனிக்கும் போது சகோதர சகோதரியில் நீங்கள் மார்க்கில் எழுதும் போது இந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க. மார்க்கில் 6ஆம் அதிகாரம் 15 வசனம் 15வது வசனம் வாசிங்க. அவர் எலியா என்றார்கள். 14 வாசிக்கும். அவருடைய பேர் பிரசித்தம் பண்ணபடினால், யாரு இயேசு கிறிஸ்துவினுடைய பேர் பிரசித்தமானபடியால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான். பாருங்க, ஏரோதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க. ஸோ இங்க கிரேக்கருடைய அங்க இருக்கக்கூடிய கிரேக்கருடைய சம்பிரதாயம் என்னன்னா, மரித்தவன் மரிப்பதில்லை, அவன் எனக்கு ஆவியாக அவனுடைய ஆவி இன்னொரு மனுஷன் மேல வந்து அந்த காரியங்களை செய்யக்கூடியதா இருக்குன்ற ஒரு நம்பிக்கைகள் இருந்துச்சு. அதுதான் அங்க சொல்றாரு இல்லைங்களா, யோவான் தீர்க்கதரிசி திரும்பி எழுப்பிட்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட் அங்க கொண்டு வர்றாரு. கண்டிப்பா பண்ணுங்க. ஆகையால் அவனுக்கு இந்த பலத்த செயல்களை பாத்தீங்களா சகோதரர்களே, அவன் செய்திருந்த அந்த பலத்த செயல்களை தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, கிரைஸ்ட் செய்துட்டு இருக்கிறார் என்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ அதால இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஏரோதுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்துச்சு இல்லைங்களா, தவறு பண்ணிட்டேன்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனா அவன் உண்மையான என்னங்க ஒரு ரிப்பென்டன்ஸ்குள்ள வரல. நம்ம அதிகமான சில விஷயங்களை நம்ம இப்போ உலகத்தை கூட பார்க்கணும். எத்தனையோ மனுஷர்கள் அவங்க செய்த தவற என்ன பண்றாங்க, அந்த தவறை வந்து தவறு செய்துட்டேன்னு துக்கிக்கிறாங்க. ஆனா அதுக்கே உரியதான ஒரு ரிப்பென்டன்ஸ்குள்ள வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணலை. அதுதான் ஏரோது பண்ண விஷயத்த இங்க கொண்டு வராங்க சகோதரர்களே. ஸோ அந்த தவறை உணர்ந்து அதுக்கு மனஸ்தாபப்பட்டு எப்போ ஒரு மனுஷன் மாறுகிறானோ, கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளும் இதை தான் நமக்கு கொண்டு வரும். என்னன்னா, நம்ம எல்லாமே பாவிகள், நம்ம எல்லாமே அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்தோம். ஆனா கிறிஸ்துக்குள் வந்த பிறகு அந்த தவறுகளை உணர்ந்திருக்கக்கூடிய நாம் அந்த தவறுகளுக்கு மனஸ்தாபப்பட்டு நாம தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அதை எப்படி விடுறோன்றது தான் அந்த தேவன் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுதான் இந்த அப்போஸ்தலர் சொல்லும் போது அதை எப்படி கொண்டு வர்றாருன்னா, காட்லி சாரோ அப்படின்னு சொல்றாங்க, தேவனுக்கு ஏற்ற பொறுமை. அதான் பேசுறாரு பாருங்க. வாசிக்கிறார். இதே நிலை இன்னும் நிலவுகின்றது. ஜனங்கள் தாங்கள் தவறு என அறிகின்ற காரியங்களை தங்களுடைய மனசாட்சியையும் மீறி செய்கின்றனர், துக்கமும் அடைகின்றனர். எனினும் இது தேவனுக்கேற்ற துக்கம் அல்ல. ஏனெனில் அப்போஸ்தலர்கள் தெரிவிக்கின்றது போல தேவன் அங்கீகரிக்கும் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் துக்கங்களும் வகையான தேவனுக்கேற்ற துக்கமானது மனம் திரும்புதலை உண்டாக்குகின்றது. மற்ற விதமான துக்கங்கள் பாதிப்பையே உண்டாக்குகின்றது. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கமானது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கின்றது. தேவனுக்கேற்ற துக்கமானது மனம் திரும்புதலுக்கும்
சீர்திருத்துதலுக்கும் தேவன் இயேசுவுக்குள் நியமித்துள்ள ஏற்பாட்டின் மூலம் தேவனுடன் ஒப்புரவாகுதல் அடைவதற்கு வழி நடத்துகின்றது. கிளியரா கொண்டு வர்றாரு. என்ன மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு துக்கம்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு தவறு செய்துட்டா துக்கம்னு இருக்கு. ஏன்னா ஆதாம்ல தேவன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு தன்மையை வச்சுட்டாரு இல்லைங்களா. அதுல 100% இல்லைனா கூட ஒரு 20%ஓ 10%ஓ வேரி ஆகுது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இல்லைங்களா. ஸோ அந்த துக்கத்தின் விஷயங்கள் ஒரு இடத்துல சில சமயங்கள்ல என்ன ஆகுதுங்க, அது காணப்படுகிறது. கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் என்னங்க, ரொம்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய நியூஸ் பார்த்துருக்கீங்களா? தர்மஸ்தலாவில் நடக்கக்கூடிய நியூஸ் கரெக்டுங்களா? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு மனுஷன் 15 வருஷமா போன இனங்க அந்த செத்த பிணங்களை அவன் இனங்க அடக்கம் பண்ணிட்டு இருந்தான் இல்லைங்களா. அங்க பெரிய மனுஷர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவன் பொருட்படுத்தாமல் அதையெல்லாம் செய்துட்டே இருந்தான் சரிங்களா. ஆனா ஒரு நாள் அவனுக்குள்ள என்ன ஆச்சுங்க, குற்ற உணர்வு வந்துச்சு. அந்த குற்ற உணர்வு தான் இன்னைக்கு ஒரு பெரிய சென்சேஷனா போயிட்டு இல்லைங்களா. அவன் செய்த தவறுக்கு நான் பிராயஷ்சித்தப்படணும், நான் செய்த தவறுக்கு நான் செய்த இந்த தவறு இவ்வளோ பேர் மறிப்பதற்கு நான் அதை அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ பேர் மறிச்சிருக்க மாட்டாங்கோ. ஸோ இவ்வளோ பேருக்கு மறிப்பதற்கும் நான் காரணமா இருக்கிறேன். நான் சாகுற வரைக்கும் இந்த கில்ட்டி என்ன இருக்கும். அதனால நான் இப்போ மனுஷனா கூட நான் இந்த விஷயத்த வெளிப்படுத்திட்டு தான் மறிப்பேன் இல்லைங்களா. இது உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய விஷயம். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, அந்த துக்கம் அப்படின்றது அந்த மனுஷனை இறங்கோ அது எப்பவுமே அவனை தூங்க விடாது இல்லைங்களா. நம்ம அந்த விஷயங்களை அனுபவிக்கல, ஆனா இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப துணிகரமா இல்லைங்களா. உலகத்துக்கு பிரபலமான ஒரு குடும்பத்தை இப்ப அவன் எதிர்த்து நிக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் கொஞ்சம் இல்லைங்களா. இதெல்லாமே சாதாரண வரக்கூடியதல்ல. இதெல்லாமே அவங்க லைஃப்ல அந்த செய்த தவறை உணர்ந்து அந்த அந்த தவறு இன்னும் வேற ஒருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னு வராங்க பாருங்க. அது கூட தேவன் ஆதாம்ல இருந்து கொடுத்த அந்த தன்மை தான். அதுதான் கொஞ்சம் 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 நிக்குது இப்ப கூட இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்குறோம். சகோதரர் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்படியாப்பட்ட ஒரு துக்கம் எல்லாருக்கும் சாமான்யமா இருக்கும் உலகத்துல. ஆனா தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புதல். அந்த துக்கத்துக்கு ஏற்ற ஒரு மனம் திரும்புதலை தான் தேவன் விரும்புகிறார். இந்த மனம் திரும்புதல் வராத எந்த துக்கங்களும் தேவனால் அங்கீகரிக்கப்படாது. அதான் சொல்றாரு இல்லைங்களா. அந்த விஷயத்த பேசும்போது சொல்றாரு, டு பி ரிஃபார்ம்ட், டு பி ரீகன்சைல்ட் இல்லைங்களா. ஸோ இது கூட இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இந்த ரிஃபார்மேஷனும் ரீகன்சைலும் தேவன் என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு கூட அந்த சபைக்கு என்ன பிரதானமான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எதுக்காக? நாம செய்த தவறுகளை துக்கித்து அந்த துக்கத்துக்கு ஏற்ற மனம் திரும்புதல், இதுக்கு தான் சபைக்கு இப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாமே மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தவறுகளை செய்யறோம், எத்தனையோ விஷயத்துல நம்ம மனதளவுல நம்ம பாவங்களை செய்யறோம். ஆனா நாம எப்படி அந்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மறுபடியும் அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வரும்போது தேவனுடைய பலத்துக்காக நம்ம போறோம் பாருங்க. அதுதான் தேவனை நீங்க எனக்கு இதை நான் விட்டு விடக்கூடிய ஒரு பலத்தை எனக்கு கொடுக்கவும் நம்ம வேண்டுறோம் பாருங்க. இதுதான் தேவன் பார்க்கிறார். அந்த மனம் இருந்தா தேவன் என்ன பண்றாங்க, அதுக்கே உரியதான ஒரு பலத்தை நம்ம கொடுக்குறாங்க. இந்த முயற்சி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், கான்செக்ரேஷன் டேல இருந்து இதை செய்துட்டே வரும் இல்லைங்களா. ஸோ ஆரம்பத்துல என்னவா இருக்குங்க, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நாட்கள் போக 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 நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கணும்ன்ற ஒரு விஷயம் வர பாருங்க, அதுதான் ரொம்ப கடினம் இல்லைங்களா. வெளிப்படையான சில தவறுகள் இல்லைங்களா, சில மதுபானங்கள் இல்லைங்களா, இப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் ஈஸியா கொஞ்சம் விட்டுருவோம் நம்ம. ஆனா இருதயத்துக்குள்ள சில மறைவான பாவங்கள் அதுக்குள்ள இருக்கும்போது அங்க நம்ம ரிஃபைன் பண்றது தான்
தேவன் கடைசியில நம்ம கொண்டு வராரு. அது வரைக்கும் என்னங்க, ஒரு மரத்துக்கு எப்படி ஆரம்பத்துல பாதுகாக்கிறதோ அதெல்லாம் பாதுகாப்பாங்க இல்லைங்களா. ஒரு மரம் செடியா எப்போ ஆரம்பிக்குதோ அப்ப என்ன பண்றாருங்க, எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாரு இல்லைங்களா. வேலி போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்றாரு. ஆனா அது மரமா நின்ன பிறகு அதுக்கே உரியதான ஒரு என்னங்க ஒரு ஃப்ரூட்டேஜை கொடுக்கணும். அது அப்ப என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப என்னன்னா அவர் அந்த சமயத்துல அந்த மரத்துக்கிட்ட கனியை கேட்பார். அந்த நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அர்ப்பணிப்பின் வாழ்க்கையின் ஆரம்பத்துல ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுப்பார். சில விஷயங்கள்ல என்ன பண்ணுவாருங்க, வெயிட் பண்ணுவார். ஆனா நாம அறிவுல தேவன் நம்ம வளர்த்து நமக்கு ஒரு என்னங்க அந்த சுயாதீன ஒரு விஷய தகுதிக்குள்ள நம்மளை கொண்டு வந்து நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்த பிறகு அவர் என்ன பண்றாருங்க, நம்மளை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுதான் சொல்றாரு, சபையானது இப்போ என்னங்க நியாய தீர்ப்பின் நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் என்னவாயிட்டு இருக்கோம், நம்ம நியாய தீர்ப்பு கொண்டிருக்கோம். இதை நம்ம கவனிக்கணும் சகோதரர். ஸோ அதனால இந்த விஷயங்களை கொண்டு வரும்போது கடைசியா ஒரு காரியத்தை கொண்டு வர பாருங்க. இந்த விஷயத்துல நாம் கர்த்தருடைய ஜனங்களாக கர்த்தருடைய ஆவியினால் ஏற்பட்டிருப்போமாக மற்றும் கர்த்தருடைய ஆவியினால் ஏற்படுவதற்கேற்பாக உலகத்தின் ஆவியையும் சுயசித்தத்தின் ஆவியையும் மயக்கத்தின் ஆவியையும் வெளியேற்றி விடுவோமாக மற்றும் புதிய மனதின் ஆவியை தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொண்டிருப்போமாக.